Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chettinadu ஸ்பெஷல் பால் பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியோடவே ஒரு அழாக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அழாக்கு பச்சரிசினா ஒரு அழாக்கு உளுந்து, இதாங்க ரேஷியோ. இதை நல்லா 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹார்ஸ் கண்டிப்பாக இதை ஊற வைக்கணும். அரிசி கொஞ்சம் ஊறலைனா கூட நம்ம அரைச்சதுக்கப்புறம் பனியாரம் நம்ம எண்ணெயில் போடும்போது அது வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அரிசி நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஊறினா கூட பரவாயில்ல. அதனால் நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் அரைங்க. இதை ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி தனியாக நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் போடலை ஏலக்காய். அப்படி இல்லாதவங்க ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இந்த தேங்காயிலேயே போட்டு பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி பால் புளிங்க. அப்போ தான் நிறைய தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். அதோட சர்க்கரை போடும்போது சீக்கிரமும் அந்த சர்க்கரை கரைஞ்சிரும். அதனால் சுடுதண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த சுடுதண்ணி. இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 3 வாட்டி போட்டு அரைச்சா போதும். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது 100 கிராம். ஒரு 1.5 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் தான் தேங்காய் பால் புழிஞ்சிருக்கோம். அதனால் சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ இந்த தேங்காய் பால் ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மாவு அரைக்க போகிறோம். அந்த உளுந்து இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா ஊறியிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு அரிசி எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். அது நம்ம பல்லில் கடிபடும்போது நல்லா மாவு மாதிரி கரைஞ்சி போகும். அதை நம்ம கடிக்கிறதே நமக்கு தெரியாது. அது மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நான் மாவு அரைக்க போகிறேன். உளுந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். மிக்சியில் யூஸ் பண்ணுறதுனால ஐஸ் க்யூப் வேணால் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். கேக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட பால் பனியார பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். கையில் இந்த மாதிரி பால் பனியாரம் போட தெரியாதவங்க இந்த மாதிரி இது இப்போ நான் தேங்காய் பாலுக்கு திருகி வச்சுருந்த தேங்காய் அது. இதில் ஒரு ஹோல் இருக்கும். அதை எடுத்துட்டால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் கூட நம்ம யூஸ் பண்ணி ஈவனான ஷேப்பில் நம்ம பால் பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுங்க. ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். பால் பனியாரம் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் கோல்டன் ப்ரௌன்லலாம் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாவு சீக்கிரம் வெந்துடும். அதனால் வேகாதுங்கிற இதெல்லாம் வேண்டாம். சீக்கிரம் எடுத்துடலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பால் பனியாரத்தை வீட்டில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.